ஓகே, பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கு கூட அவருடைய கிருபையினால் இந்த ஆன்லைனில் குடும்பத்தை கிருபை செய்திருக்கிறார். ஸோ நம்ம எப்போதும் போல நம்ம ஜெபித்து இன்றைக்கு நம்ம துவங்குவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பானே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மட்டுமாக அநேக காலையில் கற்றுக்கொள்ள கிருபை செய்தீங்க தகப்பனே. இந்த நாள் கூட ஒரு சில காலையில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதை முறையாக கற்றுக்கொண்டு உங்களுடைய நாம் மகிமைக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க. இதை கற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவடியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நம்ம அநேக காரியங்களை கற்று வந்திருக்கிறோம். ஸ்கேல்ஸ், கார்ட்ஸ், அப்புறம் கார்ட்ஸில் கார்ட் ஃபார்மேஷன், அப்புறம் கார்டு இன்வர்ஷனில் இருக்கிறோம். இன்றைக்கி மைனர் இன்வர்ஷன் பார்க்க போகிறோம். இன்னும் கார்டு ப்ரொக்ரெஷன் ஒன்று மட்டும்தான் இருக்குது. மேஜர் கார்ட் ப்ரொக்ரெஷன், மைனர் கார்ட் ப்ரொக்ரெஷன். ஸோ அது முடிச்சிட்டாவே நம்ம தியரி, அதாவது இந்த கார்ட்ஸ்ன்ற இந்த தியரி ஃபுல்லாக முடிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம சாங் இல்லை டைமிங் எப்படி கவுண்ட் பண்ணுறது, அந்த நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு நம்ம போயிடும். ஸோ இன்னும் 2 கிளாஸ் தான். இந்த கார்டை எவ்வளோ நாள் இந்த கார்டையை வாசிட்ருக்குது அப்படின்னு. ஸோ சில பேர் ஃபீல் பண்ணலாம், என்ன இந்த கார்டையே வாசிட்ருக்கிறதுக்கு ஒரு பாட்டு கொடுத்தா ஈஸியாக வாசிச்சிடலாமே அப்படின்னு. நம்ம இப்போயே பாட்டு போனால் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட் கார்ட்ஸில் அந்த பேட்டர்ன் அதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, அப்போ மற்ற கார்ட்ஸை கவனிக்காமல் விட்டுருவோம். அது ஒன்று நடக்கும். இன்னொன்று எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு குறைச்சிட்டு அதை ஒரு பாட்டையே வச்சுட்ருப்போம். ஏன்னா பாட்டு வாசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சும்மா எக்ஸசைஸ் வாசிக்கிறது. ஸோ அதனால தான் நான் எப்போதுமே பாட்டு போக மாட்டேன். ஃபுல்லாக அந்த தியரியை முடிச்சுட்டு தான் அப்புறம் சாங்குக்கே போகிறது. சரியா? ஸோ என்னோடய பேட்டர்ன் அதுதான். ஸோ என்னோட 2 கிளாஸ் தான். எவ்வளோ தூரம் பொறுத்து இருந்துட்டீங்க. இன்னும் ஒரு 2 நாள் தானே, 2 வாரம். இந்த வாரம் இல்லாமல் இன்னும் 2 வாரம். ஸோ அப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி டிவோஷன் இருக்குது. சிஸ்டர் ஷீலா அதை எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும், நம்ம போன வாரம் தாவீதை பற்றி தியானம் பண்ண இல்லையா? ஸோ அதாவது தாவீதோட வெற்றி காரணம் என்ன? ஸோ அநேக சொல்கிற ஒரு விஷயம், அவர் துதிக்கிற மனுஷனாக இருந்தனால, அவர் துதித்து பாடுற மனுஷனாக இருந்தனால ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சார், உயர்த்தினார். ஆனால் வசனத்தில் அப்படி இருக்கான்னு பார்த்தப்ப அப்படி இல்லை. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தார், அதனால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சா உயர்த்தினார்னு பார்க்குறோம். அதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இயேசு கிறிஸ்து. அப்படி பாட்டு பாடுறவங்கள தான், பாட்டு பாடி மியூசிக் வாசகங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அப்போது இயேசு கிறிஸ்துவ பிதாவுக்கு பிடிச்சே இருந்திருக்காது. ஏன்னா இயேசு எத்தனை பாட்டு எழுதினார், எதை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாரா? ஆனால் பிதா என்ன சொல்கிறாரு, அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எதனால் சொன்னார்? இயேசு கிட்டார் கீபோர்டு மாதிரி அந்த யாழ் வாசித்தாரா, இல்லை தாவீது வாசித்த மாதிரி வாசித்தாரா, இல்லை பாட்டு இதை புதுசாக எழுதினாரா? இல்லை. ஆனால் பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். ஸோ அதனால தான் ஆண்டவருக்கு அவர் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்க்குறோம். சரியா? ஓகே. ஸோ அந்த ஒரு வசனம் தான் ஆட் பண்ண வரும்னே. ஸோ பிதாவானவர் சொல்கிற அந்த வார்த்தை இல்லை, இதோ என்னுடைய நேசகுமாரன் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஏன் அவ்வளோ பிரியமாக இருந்தார் அப்படின்னா, ஆண்டோடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து முழுமையாக செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ அது ஆண்டவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கணும் அப்படின்னா பாடுறதோ அதெல்லாம் செய்கிறோம் தான், பாடுறோம், துதிக்கிறோம், மியூசிக் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் நல்லது. பட் பிரதம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி கூட நம்ம தொடர்ந்து இந்த சில விஷயங்களை தியானம் பண்ணோம். சிஸ்டர் ஷீலா நம்ம மத்தியாங்கன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக ஆராதனை என்றால் என்ன, ஆராதனையில் மிக முக்கியமான 2 பகுதி இருக்கிறது. ஒன்று, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு அர்ப்பணிப்பது, ஒப்பு கொடுப்பது. இன்னொன்று, நம்மை ஜீவ பலியாக தேவனுக்கு அர்ப்பணிப்பது அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆகையினால் பாடல் என்பது ஆராதனையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மாத்திரமே ஆராதனை இல்லை என்பதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சில கேள்விகளை உங்களிடத்தில் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எங்கே ஆராதிக்கலாம்?
நாம் எங்கே ஆராதிக்கலாம்? கேள்வி புரியுதா? நம்ம இப்போது இந்த இடத்துல தான் ஆராதிக்கணும், இல்லை அங்கே தான் ஆராதிக்கணும். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னு சொன்னால் அவர்கள் பலிபீடத்தை உண்டு பண்ணி, தோப்பு உண்டு பண்ணி, அப்புறம் ஆசரிப்பு கூடாரம், அப்புறம் தேவாலயம், அதற்கு பிற்பாடு ஜெபாலயம், இப்படி ஒரு சில இடங்களை வைத்திருந்தார்கள். அங்கே போய் தேவனுடைய வார்த்தையை வாசித்தார்கள், படித்தார்கள், தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். அதாவது தேவனை தொழுது கொண்டார்கள், சேவித்தார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் எங்கே செய்யலாம்? இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நாம் இயேசுவை எங்கே தொழுது கொள்ளலாம், சேவிக்கலாம், ஆராதிக்கலாம்? கொஞ்சம் ஆன்சர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். யாருக்கும் எந்த ஒரு ஆன்சரும் இல்லையா? இன் ஹோம் அண்ட் சர்ச். ஓகே, வீட்லேயும் ஆராதிக்கலாம், சர்ச்லேயும் ஆராதிக்கலாம், எங்கும். ஓகே, எங்கும் ஆராதிக்கலாம். புரியலை. இப்போ நம்ம எங்காவது ஆராதனை பண்ணலாம். ஓகே, நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஆராதிக்கலாம். ஓகே, எனிவேர். அவருடைய நாமத்தை பரிசுத்தம் படுத்துகிற இடத்தில் ஆராதிக்கலாம், பிரஸ்தாபம் படுத்துகிற இடத்தில் ஆராதிக்கலாம். வாஷ்னி அபியான்ற சிஸ்டர் போட்டிருக்கீங்க, அது எனக்கு கொஞ்சம் புரியலை. வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா? வீடு, சபை, எங்கும், எங்கே வேண்டுமானாலும், நாம் இருக்கிற எந்த இடத்திலும். இதை தவிர வேறு யாருக்காவது வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா? ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எங்கே ஆராதிக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், அல்லது நாம் எங்கே ஆராதித்தால் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக உணர முடியும்? நாம் எங்கே ஆராதிக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை அல்லது வல்லமையை அதிகமாக உணர முடியும்? ஆலயத்துல. ஓகே, பர்சனல் ப்ரேயர் இன் சர்ச் வித் ஃபெலோஷிப். வேறு ஏதாவது? பர்சனல் ப்ரேயர் இன் சர்ச், ரெண்டு பேர் சர்ச்னு சொல்லியிருக்காங்க. இன் சர்ச். ஓகே, இன்னொருத்தவங்களும் சர்ச். வேறு ஏதாவது? In our home. In our home. ஓகே, பர்சனல் ப்ரேயர் மோஸ்ட்லி ஹோமில் தான் பண்ணுவோம். In our home. சர்ச் வித் ஃபேமிலி. சர்ச் ஒரு ஆன்சர், வித் ஃபேமிலி இன்னொரு ஆன்சர். ரெண்டு ஆன்சரா? ஷாலோம் அப்படின்றவங்க போட்டிருக்கீங்க. ஓகே, சர்ச் அண்ட் அனதர் ஒன் இஸ் வித் ஃபேமிலி. எங்கு ஆராதித்தாலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஃபேமிலி ப்ரேயர். ஓகே, ஓகே. நம்ம எந்த இடத்துல ரொம்ப ஆராதனை பண்றதுனாக்கா ஹெவன்.
ஷீலா எஸ் அப்படின்னு வருதுல்ல, அவங்க என்ன ஆன்சர் சொன்னீங்க எனக்கு கேட்கல சரியா, வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை. ஓகே, எங்கு ஆராதிக்கலாம்? நம்ம எங்கே வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம், சபையிலே ஆராதிக்கலாம், நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஆராதிக்கலாம். அடுத்து எங்கே தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக உணர முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ அதிகமான பேர் சொல்கிறது சபை. ஒரு சிலர் வந்து ஃபேமிலி ப்ரேயர், இன்னும் ஒருத்தவங்க வந்து பர்சனல் ப்ரேயர், அண்ட் இன்னொருத்தவங்க எங்கே வேண்டுமானாலும் எங்கே ஆராதித்தாலும் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும், அதிகமாக உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, ஆனால் இன்றைக்கு அதிகமான நேரங்களிலே நாம் சொல்லுகிறது என்ன? நம்ம வேத வசனத்தை படிக்கும்போது இந்த தெளிவு நமக்கு கிடைக்கிறது, நாம் ஆன்சர் பண்ணும் பொழுது இந்த ஆன்சரெல்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம எப்பொழுது ஒரு ஆராதனை, அதாவது பாடல் ஆராதனையை நடத்துகிறவராக மாறுகிறோமோ, அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற கூடுகையை நடத்துகிறவர்களாக, அது எந்த பகுதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பிரசங்கமோ இல்லை சங்கீதமோ அல்லது பாடல் ஆராதனையோ, எந்த நேரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்படி எந்த ஒரு பகுதியை நடத்துகிறவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுது நாம் சொல்லுகிற விஷயங்கள் என்னவாக இருக்கிறது, நமக்கு போதிக்கப்படுகிற விஷயங்களும் என்னவாக இருக்கிறது. நம்ம ஒரு நிமிடம் யோசித்து பதில் சொல்லும் பொழுது மோஸ்ட் பிரசன்ஸ் இன் ஹெவன். ஓகே, உண்மைதான். நம்ம அங்கே போகிறப்ப தேவனை வந்து முகமுகமாய் தரிசிப்போம், அதனால் நம்ம அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர முடியும். ஆனால் நம்ம இப்போ இந்த பூமியில் இருக்கும் பொழுது தான் நான் கேட்ட கேள்வி. ஓகே, குட் ஆன்சர். நம்ம அப்போது இப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாமே அந்த இடத்துல இருக்கும் பொழுது என்ன போதிக்கிறோம், மற்றவர்களும் என்ன போதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதிகமான நேரங்களில் பார்க்கும் பொழுது நாம் சொல்லுகிற விஷயங்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், சபையிலே, அதாவது நாம் கூடி வருகிற இடத்தில் மாத்திரம்தான், நாம் கூடி வருகிறதற்காக கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடம்தான் சபை. அதை ஆலயம்னு சொல்கிறோம், சர்ச்சுன்னு சொல்கிறோம், சபைன்னு சொல்கிறோம், வெவ்வேறு விதங்களில் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அப்போது நம்ம அந்த இடத்திற்கு கொஞ்சம் அதிகம் கனம் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போது அந்த இடத்திற்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கிறதா? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நம்ம கூடி வருகிறதான இடத்திற்கு வல்லமை இருக்கிறதா? அந்த இடத்துல தான் தேவன் வந்து வாசம் பண்ணுகிறாரா, இல்லை தேவன் அங்கே தான் வந்து உலாவுகிறாரா, இல்லை நம்ம எங்கே கூடினாலும் அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் சபை என்று சொல்லி கூடி வருகிற அந்த கட்டிடம், நம்ம கூடி வருகிறதற்காக பயன்படுத்தப்படுகிற ஏதாவது ஒரு, இப்போ அநேகர் வந்து சபை கட்டிடம் என்று சொல்லி பொதுவாக இல்லாதவர்கள் கூடி வருகிற இடங்கள் ஒரு திருமண மண்டபமோ அல்லது ஏதாவது ஒரு பொதுவான இடமாகவோ இருக்கிறது. அந்த இடத்தை பற்றி பேசும் பொழுதும் கூட சொல்லுகிற விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அதிலும் விசேஷமாக இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வருகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் அங்கே வந்துடுவார், அவர் வந்து காத்து கொண்டிருப்பார் அப்படின்லாம் சொல்லி நம்ம அநேக விஷயங்களை சொல்லுகிறோம். இவைகள் எல்லாம் சரிதானா என்பவற்றை சிந்தித்து அடுத்த வாரம் கடந்து வாருங்கள். நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை தியானிப்போம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, ஸோ நல்ல ஒரு தாட் நம்ம கொடுத்தாங்க. தொடர்ந்து அதை தியானம் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் கிளாஸ் அஜெண்டா பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ மேஜர் கார்டு இன்வர்ஷன் நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி லெசன் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேஜர் கார்டு இன்வர்ஷன் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ நம்ம கார்டு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கார்டு அப்படிங்கிறது ஒன்றுக்கும்
மேற்பட்ட நோட்ஸ் 2 இல்லை 3 இல்லை 4 அது போல் 3 4 நாளாக அமுத்தி வாசிக்கிறது தான் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி நோட்ஸ்னு சொல்கிறது நம்ம மெலடி, அதாவது சிங்கிளாக வாசிப்போம். எங்கேயாவது 2 நோட் மேபி யூஸ் பண்ணலாம், ஆனால் அதிகமாக நம்ம சிங்கிள் நோட் தான் ப்ளே பண்ணோம். ஸோ அதை வந்து மெலடி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்டு வாசிக்கிறப்ப ஹார்மனின்னு சொல்லுவோம். ஏன்னா ஹார்மனினாவே சேர்ந்து செய்கிறது, அந்த சேர்ந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 நாளாக சேர்ந்து வாசிக்கிறதுனால ஹார்மனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெலடியும் அந்த ஹார்மனியும் 2 சேரும் பொழுது நல்ல ஒரு இனிமையான ஒரு இசை வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம மேஜர் கார்ட்ஸ் மைனர் கார்ட்ஸ் 2 பார்த்தோம். மேஜர் கார்ட் ஃபார்மேஷன், மைனர் கார்ட் ஃபார்மேஷன், அப்புறம் மேஜர் கார்டு இன்வர்ஷன் பார்த்துருக்கோம். இன்றைக்கி மைனர் கார்டு இன்வர்ஷன். ஸோ மைனர் கார்டுடைய ஃபார்முலா பார்த்துருப்போம் 1 3 5. இதுதான் மைனர் கார்டு ஃபார்மேஷன். எப்படி ஒரு மைனர் கார்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்த்து எழுதிட்டோம் எல்லாருமே. ஓகே, சி மைனர் கார்டு. ஸோ இது சி மைனர் ஸ்கேலில் இருந்தால் நம்ம அந்த 1 3 5 ஃபார்முலா எடுக்கிறோம். அப்போது சி இ ஃப்ளாட் ஜி, இதுதான் சி மைனர் கார்டோட நோட். ஸோ இதை நம்ம சியில் ஸ்டார்ட் ஆகி சி இ ஃப்ளாட் ஜி அப்படின்னு வாசிக்கிறது நம்ம ரூட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சி மைனர் சொல்லும் பொழுது ரூட் நோட் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்கேலோட மொதல் நோட் தான் ரூட் நோட். இப்போ சி மைனரில் மொதல் நோட் என்னென்னா சி தான் ரூட் நோட். அப்போ சியை முதல்ல வச்சு வாசிக்கிற அந்த கார்டு அப்படின்னால இதை ரூட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்வர்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ எப்படி மேஜருக்கு 2 இன்வர்ஷன் பார்த்தோமோ மைனருக்கும் அதே போல் 2 இன்வர்ஷன் தான், அதே பேட்டர்ன் தான். ஸோ ஃபஸ்ட் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த சியை வாசிக்காமல் நெக்ஸ்ட்டு சியை நம்ம வாசிப்போம். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆகும்னா சி இ ஃப்ளாட் ஜி அப்படின்னு இருக்குது. சி அடுத்த ஆக்டேவில் சி வாசிக்கிறதுனால இ ஃப்ளாட்டு ஜி சி, ஸோ அந்த மாதிரி மாறிடும். அப்போ வந்து என்ன சொல்கிறது, ஷஃபுல் சொல்லலாம். ஷஃபுலோட பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ஷஃபுல்னா கூட கண்ணம்னான்னு மாறும். ஸோ இது அப்படிலாம் இல்லாமல் நோட் பிளேஸ்மெண்ட் மாறுதுன்னு சொல்லலாம். பட் ஈஸியாக புரிஞ்சதுக்கு ஷஃபுல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஷஃபுல்னாலும் அது பிளேஸ்மெண்ட் மாறுறது தான். ஓகே, ஸோ அப்போ சி பின்னாடி போச்சுன்னா இ ஃப்ளாட் ஜி சி. ஸோ மைனர் கார்ட்ஸில் சி மைனர் கார்டில் இது ஃபஸ்ட்டு இன்வர்ஷன். செகண்ட் இன்வர்ஷன் சொல்லும்போது என்ன ஆகும், இ ஃப்ளாட்டும் அந்த பக்கம் போயிடும் இல்லையா. ஸோ செகண்ட் இன்வர்ஷனில் இ ஃப்ளாட் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஜி சி இ ஃப்ளாட். ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது நோட் நம்பர் இருக்கட்டும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபிங்கர் நம்பர் வந்து இந்த இன்வர்ஷனுக்கு ஆஸ் யூ விஷ் நீங்கள் வந்து வாசிக்கலாம். ஓகேவா, 1 3 5 இல்லை 1 2 4 இல்லை 1 2 5. ஸோ இது வேறு நீங்கள் வந்து வாசிக்கலாம், அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை வாசிங்க, சரியா. ஓகே, ஸோ சி மைனர் கார்டுடைய நோட்ஸு சி இ ஃப்ளாட் ஜி. ஃபஸ்ட் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது சி பின்னாடி போயிடும். அப்போ இ ஃப்ளாட்டு ஜி சி. செகண்ட் இன்வர்ஷன் சொல்கிறப்ப இந்த இ ஃப்ளாட் அப்படியே பின்னாடி போயிடும். அப்போது ஜி சி இ ஃப்ளாட். இதுதான் செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, ஸோ 3 எழுதியிருக்கிறேன். ரூட் கார்டு, ஃபஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன். ஸோ ஒரே பேஜில் இருக்குது. எழுதுகிறவங்க சீக்கிரம் எழுதிக்கோங்க. சப்போஸ் எழுதிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டி மைனர் கார்ட். ஓ மேஜர் ஃபார்முலா வச்சுருக்கிறேன், சாரி, மைனர் ஃபார்முலா. ஓகே, டி மைனர் ஸ்கேல் அதில் 1 3 5 அப்படின்னு சொல்லும்பொழுது டிஎஃப்ஏ, இதுதான் டி மைனர் கார்டோடைய நோட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம ரூட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டி மைனர் கார்டில் டி தான் ஸ்டார்டிங் நோட்டு, அப்போ டி தான் ரூட் நோட். அப்போ டியை ஆரம்பமாக வச்சு வாசிக்கிற அந்த கார்டு ரூட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஎஃப்ஏ இதுதான் ரூட் கார்டு. ஸோ ஃபஸ்ட் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா இந்த டி விட்டுட்டு அடுத்த ஆக்டேவில் இருக்க டி வாசிப்போம். ஓகே, ஸோ அப்போது எஃப்ஏடி அந்த மாதிரி நமக்கு இந்த ஃபார்மேஷன் கிடைக்கும். ஸோ டிஎஃப்ஏ தான் டி மைனர் கார்டுடைய நோட். இது ரூட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபஸ்ட் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த முதல்ல இருக்க டி, அந்த டிக்கு பதிலாக அடுத்த ஆக்டேவில் இருக்க டி வாசிப்போம். அப்போது ஃபார்மேஷன் எப்படி மாறிடும்னா டிஎஃப்ஏ அப்படிங்கிறது எஃப்ஏடி அப்படி ஆயிரும். இது ஃபஸ்ட் இன்வர்ஷன். செகண்ட் இன்வர்ஷன் என்ன ஆகும்னா இந்த ரெண்டு நோட்டுமே, அதாவது டி பின்னாடி போன மாதிரி எஃப்பும் பின்னாடி போயிடும். அப்போது ஃபார்மேஷன் எப்படி மாறும்னா செகண்ட் இன்வர்ஷனில் ஏடிஎஃப். இதுதான் செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் எஃப்ஏடி, செகண்ட் இன்வர்ஷன் ஏடிஎஃப். ஒரே சிங்கிள் பேஜில் ரூட் கார்டு டிஎஃப்ஏ, ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் எஃப்ஏடி, செகண்ட் இன்வர்ஷன் ஏடிஎஃப். ஓகே, ஸோ சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட் மைனர். ஷார்ப்லேயும் பார்த்துடலாம். மைனர் கார்ட் ஃபார்மில் 1 3 5 மைனர் ஸ்கேலில் பார்க்கணும். சி ஷார்ப் மைனர் ஸ்கேல், அப்போ 1 3 5 அப்படின்னு சொல்லும்பொழுது சி ஷார்ப் இ ஜி ஷார்ப் நமக்கு கிடைக்கும். சி ஷார்ப் மைனர் கார்டுடைய நோட்ஸ். அப்போ ரூட் கார்டு சி ஷார்ப் மைனருடைய ரூட் கார்டு சி ஷார்ப் இ ஜி ஷார்ப். இதுதான் கார்டு ஃபார்மேஷனில் பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சி ஷார்ப் அப்படியே பின்னாடி அடுத்த ஆக்டேவில் வாசிப்போம். அப்போது ஃபார்மேஷன் எப்படி மாறும்? இ ஜி ஷார்ப் சி ஷார்ப் அந்த மாதிரி ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இது இன்வெர்ட் ஆகிறதுனால. ஸோ அப்போது சி ஷார்ப் இ ஜி ஷார்ப் ரூட் கார்ட். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் இ ஜி ஷார்ப் சி ஷார்ப். செகண்ட் இன்வர்ஷன் நமக்கு அடுத்தது இருக்கிற ஈயும் பின்னாடி போயிடும். அப்போது ஜி ஷார்ப் சி ஷார்ப் இ. ஸோ அந்த ஃபார்மேஷனில் வரும். இதுதான் செகண்ட் இன்வர்ஷன். ரூட் கார்டு சி ஷார்ப் இ ஜி ஷார்ப். செகண்ட் இன்வர்ஷன் ரெண்டு நோட்டுமே, அதாவது சி ஷார்ப் இ ரெண்டுமே பின்னாடி போயிடும். அப்போ ஜி ஷார்ப் சி ஷார்ப் இ அந்த ஃபார்மேஷனில் இருக்கும். இது செகண்ட் இன்வர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் E G sharp C sharp, second inversion G sharp C sharp E. So மூணுமே ஒரே பேச்சில் ரூட் கார்டு C sharp E G sharp E, first inversion E G sharp C sharp, second inversion G sharp C sharp E. ஓகே, ஒரு வீடியோ பார்த்துடலாம். ஸோ இன்வர்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஜஸ்ட் அதை இன்வெர்ட் பண்ணுறது. அப்படி இன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? நோட்டோடைய பிளேஸ்மெண்ட் வந்து மாறும். நோட்டோடைய ஃபார்மேஷன் வந்து ஜஸ்ட் இடம் மட்டும் மாறுமே ஒழிய நம்ம புதுசாக எந்த நோட்டை ஆட் பண்ணுறது கிடையாது. அதே போல் இப்போ சி மைனர் கார்டில் இன்வர்ஷன் வாசிக்கிறோம் அப்படின்னா அது வேறு கார்டு ஆயிருமானா? இல்லை, அது சி மைனர் கார்டு தான். ஜஸ்ட் அந்த நோட்ஸ் வந்து முன்ன பின்ன இடம் மாறும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம சி மைனர் கார்டு இன்வர்ஷன் பார்ப்போம். முதலாவது சி மைனர். சி மைனர் கார்டு நம்ம ஃபார்மேஷன் பார்த்துருக்கிறோம். சி இ ஃப்ளாட் ஜி, இதுதான் சி மைனர் கார்டு. சி இ ஃப்ளாட் ஜி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் சொல்லும் பொழுது இந்த சிக்கு பதிலாக இந்த சி. அப்போது இ ஃப்ளாட் ஜி சி ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். செகண்ட் இன்வர்ஷன் இந்த இ ஃப்ளாட்டுக்கு பதிலாக அடுத்த ஆக்டேவில் இ ஃப்ளாட். அப்போ ஜி சி இ ஃப்ளாட், இது செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, சி இ ஃப்ளாட் ஜி மைனர் கார்டு ஃபார்மேஷன் நம்ம பார்த்துருக்கிறோம். சி இ ஃப்ளாட் ஜி த மைனர் கார்டுடைய நோட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் சொல்லும்போது சி, இந்த சிக்கு பதிலாக அடுத்த சி வாசிப்போம். நெக்ஸ்ட் சி. அப்போ இ ஃப்ளாட் ஜி சி, இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். செகண்ட் இன்வர்ஷன் இந்த இ ஃப்ளாட்டுக்கு பதிலாக இந்த இ ஃப்ளாட் வாசிப்போம். அப்போ ஜி சி இ ஃப்ளாட், இது செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, ஸோ அதே போல் டி மைனர் கார்டுடைய நோட்ஸ் என்ன? டிஎஃப்ஏ. ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் சொல்லும்பொழுது இந்த டி வாசிக்காமல் இந்த டி வாசிப்போம். அப்போ எஃப்ஏடி ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன்.
செகண்ட் இன்வர்ஷன் இந்த எஃப்க்கு பதிலாக இந்த எஃப், அப்போ ADF. இது செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, ஸோ DFA D minor chord, ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் FAD, செகண்ட் இன்வர்ஷன் ADF. ஓகே ஓகே, ஸோ இதான் D minor inversion. நெக்ஸ்ட் நம்ம E minor inversion, E minor chord inversion. ஸோ E minor chord உடைய நோட்ஸ் EGB. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் சொல்லும்பொழுது இந்த ஈக்கு பதிலாக இங்கே இருக்க இ வாசிப்போம். அப்போ GBE, இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் GBE. செகண்ட் இன்வர்ஷன் இந்த ஜிக்கு பதிலாக இந்த ஜி வாசிப்போம். அப்போ BEG, இது செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, செகண்ட் இன்வர்ஷன். அதே போல தான் எஃப் மைனருக்கும், எஃப் மைனர் கார்டோடைய நோட்ஸ் F A flat C. ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் இந்த சிக்கு பதிலா, ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் இந்த எஃப்க்கு பதிலா அடுத்த எஃப் வாசிப்போம். அப்போ A flat C F, இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். செகண்ட் இன்வர்ஷன் இந்த A flatக்கு பதிலா அடுத்து இந்த A flat வாசிப்போம். அப்போ C F A flat, second inversion. F minor chord F A flat C, first inversion A flat C F, second inversion C F A flat, second inversion. Okay, அடுத்து G minor chord inversion. G minor chord உடைய நோட்ஸ் வந்து G B flat D. அப்போ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஜிக்கு பதிலாக இந்த ஜி வாசிப்போம். அப்போ B flat D G, இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். செகண்ட் இன்வர்ஷன் இந்த B flat அடுத்த ஆக்டேவ்ல வாசிக்கிறதுனால D G B flat, இது செகண்ட் இன்வர்ஷன். இது செகண்ட் இன்வர்ஷன். அடுத்து A மைனர் நம்ம பார்க்கும்பொழுது A மைனர் கார்டுடைய நோட்ஸ் ACE, இதுதான் A மைனர். ஃபர்ஸ்ட் A வந்து ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் சொல்லும் பொழுது இந்த A பதிலாக இந்த A வாசிப்போம். அப்போ CEA, இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். செகண்ட் இன்வர்ஷன் இந்த சிக்கு பதிலாக அடுத்த சி வாசிக்கிறதுனால EAC, செகண்ட் இன்வர்ஷன். ஸோ இது A மைனர் கார்ட், ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன். ஸோ அதே போல தான் B மைனருக்கும். B மைனர் கார்டுடைய நோட்ஸ் B D F ஷார்ப். ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த B பதிலாக அடுத்த B வாசிப்போம். அப்போ D F ஷார்ப் B, ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். செகண்ட் இன்வர்ஷன் F sharp B D, second inversion. So B minor B D F sharp, first inversion D F sharp B, second inversion F sharp B D. So இதே போல தான் ஷார்ப்புக்கு வரும். ஓகே, ஸோ அப்போது மைனர் இன்வர்ஷன் நீங்கள் 12 மைனர் கன்வர்ஷன் எழுதிருங்க. அதே போல் பிளேயிங் எப்படி மேஜருக்கு வாசித்தோமோ அதே போல் தான். சவுண்டு மேட்ச் இருக்கும். சவுண்டு மேட்ச் 4 நோட்ஸில் 3 பார்த்துருப்போமா, 3 பார்த்துருந்தோன்னா அடுத்து 4, ஒன்றுக்கும் 520 எக்ஸஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதை நாளைக்கு நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் நவ். எல்லா கிளாஸுமே புரிஞ்சிருச்சா, கிளியராக இருக்குதா எல்லாத்துக்கும்? ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப கிராஸ் பண்ணிக்கிறீங்க அப்படி சொல்கிற விஷயத்த. சந்தோஷம்தான். ஓகே, ஸோ இப்போ அசைன்மெண்ட் புரிஞ்சிருக்கும். வேறு ஸோ பெண்டிங் அசைன்மெண்ட்ஸ் இருக்கிறோம், சீக்கிரம் பண்ணி இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிடுங்க. இந்த வாரம் இன்னும் 2 வாரம், அதுக்குள்ளே இந்த விஷயம்லாம் முடிச்சிட்டிங்கன்னா சாங் போகும்பொழுது கொஞ்சம் ஜாலியாக நீங்கள் இருக்கலாம். ஓகே, அந்த அசைன்மெண்ட் மட்டும் பார்க்கலாம். பெண்டிங் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுவும் பண்ணிங்கன்னா அதையும் பண்ண முடியாமல், அதையும் ஒழுங்காக கற்றுக்காமல், இதையும் பண்ண முடியாமல் தலைவலியாயிரும் உங்களுக்கு தான். சரியா? ஓகே, ஸோ அப்போ வந்து அதை பண்ணி அமைச்சிருங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட இந்த மைனர் கார்டு இன்வர்ஷன் பார்த்தோம். ஆண்டவர் இதில் கூட காரியங்களை புரிந்து கொள்ள கிருபை செஞ்சுங்க. நன்றி.
அப்போ நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கொண்டாலும் இது முறையாக கற்றுக்கொண்டாலும் அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நீங்கள் எங்களுக்கு தருகிற ஞானத்தில் தான் இருக்கு ஆண்டவரே. நாங்கள் அறிவு இது விஷயங்களை படித்து தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த ஞானம் என்பது எந்த நேரத்தில் அதை எப்படி பயன்படுத்தணும் எல்லாவற்றையும் இந்த ஞானம்தான் முக்கியம். ஞானமே முக்கியம் என்று வாசிக்கிறோம். ஞானத்தை தருகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே. அதுபோல் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் உங்களிடத்தில் கேட்கும் பொழுது நீ தருகிறவராக இருக்கிறீர். நீங்கள் அந்த ஞானத்தை நீ ஒவ்வொருவருக்கும் தாங்க. அதே போல் இந்த மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நேரத்தை அதுக்கு கிருபை செய்யுங்க. இதை இன்னும் கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இதை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன்.